إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதன் ஆரம்ப நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்க விடயங்களிலே ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ரமலானுடைய மாதத்தில் பல்வேறு உபதேசங்களை நாங்கள் செவிமடுக்கின்றோம், கேட்கின்றோம். பல ரமலான்களை கழித்து எம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்திலே இந்த ரமலானின் மூலமாக நாம் அடையக்கூடிய மாற்றங்கள், எம்மிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கேள்விப்படுகிறோம். பயான்களிலே, அதே போன்று ரேடியோவிலே, பத்திரிகைகளிலே வாசிக்கின்றோம். இன்னும் வேறு வேறு சமகால ஊடகங்களின் மூலமாக கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே சிறப்பை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது வாழையடி வாழையாக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஆனால் எங்களிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நாம் சிந்திக்கின்றோமா? எத்தனையோ வருடங்கள், 60-70 வருடங்களை கழித்தவர்கள் கூட நாங்கள் ரமலானிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், நோன்பாளிகளுடைய நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது, ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூஹ் வ ருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், எவ்வளோ நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் நோன்பு நோட்கிறார்கள், பசித்திருந்து தாகித்திருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு நோன்பு நோற்றாலும் கூட அவர்கள் நோன்பின் மூலமாக அடைய வேண்டிய பயனை அடையாமல் இருக்கிறார்கள். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை அடையாமல் அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடையக்கூடிய ஒன்றே ஒன்று, அவர்கள் அந்த நோன்பிலே பசியோடு பட்டினியோடு இருந்ததுதான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். வேறு எந்த பயனையும் அவர்கள் அடைவதில்லை. இதே போன்றுதான் இரவிலே நின்று வணங்கக்கூடிய எத்தனையோ பேர்கள், அந்த நின்று வணக்கத்தின் மூலமாக, நின்று வணங்குவதன் மூலமாக அல்லாஹ் எத்தனை சிறப்புகளை வைத்திருக்கிறான். நபி அவர்கள் நோன்பு காலங்களிலே மட்டுமல்ல, சாதாரண நாட்களிலே கூட ஜமாத்தோடு இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டால், அதே சந்தர்ப்பத்திலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டால் முழு இரவுமே நின்று வணங்கிய நன்மையை வைக்கிறான் என்று சொன்னால், அந்தளவுக்கு இரவுடைய தொழுகைகளில் விசேஷத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதை எத்தனையோ பேர்கள் அடையாமல் இருக்கிறார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் நின்று வணங்கும் பொழுது அந்த இரவு காலங்களில் விழித்திருக்கிறார்கள்.
அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆனை ஓத வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி பல்வேறு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவிலே நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தாததன் காரணமாக, அதை முறையாக செய்யாததன் காரணமாக அவர்களுக்கு இரவிலே விழித்திருந்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாங்கள் இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை எங்களிலே உருவாக்குகின்றோமா? அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சஹாபாக்களுக்கு ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே ரமலானுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொன்னார்கள். ஏன்? ஒன்றை பற்றிய மகத்துவம் யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ அந்த அடிப்படையில் தான் அவர் செயலாற்றுவது, அந்த மகத்துவத்தை வைத்துத்தான் செயலாற்றுவது இயல்பான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வியாபாரத்தை செய்கின்றோம், அந்த வியாபாரத்துடைய சிறப்பை, அந்த வியாபாரத்தினால் கிடைக்கக்கூடிய லாபத்தை, அந்த வியாபாரத்தினால் தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒருவர் எந்த அளவுக்கு தெளிவு பெறுகின்றாரோ, அதை அறிந்து கொள்கிறாரோ அந்த அளவுக்குத்தான் அந்த வியாபாரத்தை அவரால் மேற்கொள்ள முடியும். இதே போன்றுதான் உலக விவகாரங்களில் ஒவ்வொன்றை எடுத்து பார்த்தாலும் கூட ஒன்றை பற்றிய சிறப்பு, அதனுடைய நன்மைகளை நாங்கள் அறிகின்ற பொழுது அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்வதற்கு வசதியாக அமைந்து விடுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சஹாபாக்களுக்கு ஷஅபானுடைய மாதத்தின் இறுதியிலேயே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மாதம் வந்திருக்கிறது, இந்த ரமலான் உதயமாக போகிறது, இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் உலகத்திலே இந்த மாற்றங்களை எல்லாம் உங்களுக்காக செய்து விடுகின்றான். மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அளவுக்கு ஏற்பாடுகளை செய்து வைக்கின்றான். எதற்காக? அந்த மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய அன்றாடத்தை மாற்றி வித்தியாசமான முறையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மனிதனாக, அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படைகளை பேணினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எத்தனையோ சிறப்புகளை ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள். நாங்கள் அடிக்கடி அதை கேள்விப்பட்டிருப்போம், ஹுத்பாக்களிலே நாங்கள் அறிந்திருப்போம். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், சுவனத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன, நரக வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு அழைப்பாளர், நீங்கள் யார் உங்களிலே நன்மையை நாடிக்கொண்டிருக்கின்றாரோ, நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர் முன்னோக்கி வரட்டும், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தை நிறுத்திக் கொள்ளட்டும். இப்படியான பல்வேறு விடயங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவுலேயும் மக்களுக்காக வேண்டி ஒரு வானவரின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த இரவுகளுடைய, அந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சஹாபாக்களுக்கு உணர்த்தி அந்த மாதத்தை சரியாக பயன்படுத்துவதற்கான வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்தார்கள். அதே விடயங்கள் தான் இன்றும் எங்களுக்கு சொல்லப்படுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் எங்களிலே மாற்றம் ஏற்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை எடுத்து பார்ப்போம். எங்களிலே அதிகமானவருடைய நிலைமை என்னவென்றால், ரமலான் உதயமாகின்ற பொழுது அந்த ரமலானிலே மிக ஆசையோடு, ஆர்வத்தோடு, வகுப்பு வித்தியாசமின்றி சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வந்து விடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் நாட்கள் கழிய கழிய என்ன நடக்கிறது? நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், 2, 3, 4 நாட்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்கள் பள்ளியை விட்டு தூரமாக விடுகின்றோம். எங்களிலே வாலிபர்கள், எங்களிலே முதியவர்கள், மூத்தவர்கள், இப்படி பலரை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆரம்ப நாட்களிலே காட்டிய ஆர்வம், அதாவது 10வது நாள் வரைக்கும் செல்ல தேவையில்லை, அதற்கு முன்னாலேயே மெதுமெதுவாக குறைந்து விடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சில தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதாலும் கூட பல தொழுகைகளை
ஜமாத்துக்கு வராமல் தொழக்கூடியவர்கள், வீடுகளிலே தொழக்கூடியவர்கள், நேரம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொழக்கூடியவர்கள் என்று அந்த தொழுகைகளையே அதாவது தாமதித்து தொழக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களை மாற்றட்டும். இந்த ரமலானில் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்வோம். எங்களுடைய இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் எப்படி இந்த ஆரம்ப நாட்களிலே பள்ளிவாசலோடு ஒட்டியிருக்கின்றேனோ, எந்த அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு அதான் சொல்லப்பட்ட உடனடியாக நான் வருகின்றேனோ, என்னை மாற்றி நான் இந்த 30 தினங்களும் இன்ஷா அல்லாஹ் நான் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவராக, பள்ளிவாசலுக்கு உரிய நேரத்திலேயே வந்து ஜமாத்தோடு தொழக்கூடியவராக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உறுதி எடுத்தால் இந்த ரமலான் என்னை மாற்றியிருக்கிறது என்பதற்கான உத்தரவாதமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளியோடு தொடர்புள்ளவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண சிறப்பை சொல்லவில்லை. பள்ளிவாசலிலே தொடர்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற கண்ணியத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷரிலே எல்லா மக்களும் அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ப வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். சிலருடைய வியர்வை அவருடைய கழுத்து வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும், இடுப்பு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும், முழங்கால் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். அவரவருக்கு ஏற்ற முறையில் அந்த வியர்வையிலே அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான அதி உஷ்ணமான ஒரு நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் 7 கூட்டத்தார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 7 கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய அர்ஷுடைய நிலையை கொடுத்து அவர்களுக்கு அந்த வியர்வை இல்லாத அந்த கஷ்டமான நேரத்திலே அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான். அவர்களிலே ஒரு சாரார் வரஜுலுன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளிவாசல்களோடு உள்ளம் கொழுவப்பட்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். எப்பொழுது அதான் சொல்லுவார்கள் நேரத்தை பார்க்கின்றார், அதான் சொல்வதற்கு முன்னாலேயே பள்ளிக்கு வந்து விடுகின்றார். இப்படியான சூழலை அமைத்து கொண்டு விட்டால் அவர் அடிக்கடி பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார். பள்ளிக்கு போக வேண்டுமே, பள்ளியுடைய நேரமாகிவிட்டது, எது வந்தாலும் பரவாயில்லை, அந்த நேரத்திலே தொழக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு ஆரம்ப நேரத்திலே வரக்கூடிய பழக்கத்தை கூட நாங்கள் இந்த ஆரம்ப நாட்களிலே மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அதை எங்களுடைய ரமலான் முழுக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸிலே ஒரு அழகான செய்தி 3 கட்டங்களாக ரசூலுல்லாஹ் பிரித்து சொல்கிறார்கள். அதிலே ஒன்றை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபித் தஹ்ஜீர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்கள் பள்ளிவாசலுக்கு ஆரம்பத்திலேயே வந்துவிடக்கூடிய நன்மையை அறிந்து விட்டால், ரசூலுல்லாஹ் நன்மையை சொல்லவில்லை, அல்லாஹ் அந்த நன்மையை மறைத்து வைத்திருக்கிறான். அறிந்து விட்டால் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதற்காக வேண்டி முந்துவார்கள், அதற்காக வேண்டி அவசரப்பட்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். இந்த தஹ்ஜீர் என்ற வார்த்தைக்கு 2 விதமான விளக்கங்களை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒரு சாரார் சொல்கிறார்கள், அதான் சொல்வதற்கு முன்னாலேயே பள்ளிக்கு வருகிறார், அதானுடைய சத்தத்துக்கு முன்னாலேயே ஒரு 5 நிமிடம் முன்னால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே பள்ளிவாசலுக்கு சென்று விட வேண்டும் என்று வருகிறார்கள். இதுதான் தஹ்ஜீர் என்று சிலர் பேர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பொதுவாகவே அதான் சொல்லப்பட்ட அதாவது உடனடியாக நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு வருவதைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த ரமலானில் எங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் பள்ளிவாசலுக்கு உரிய நேரத்திலேயே ஆரம்ப நேரத்திலேயே வந்து விடுவோம் என்று சொன்னால் அது இந்த ரமலானின் மூலம் எங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதற்கு உத்தரவாதமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்றுதான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற ரமலான்களிலே நாங்கள் எந்த அளவுக்கு சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம், எங்களுக்கு சுன்னத்தான வணக்கங்களை செய்யக்கூடிய அவகாசங்கள் இருக்கின்ற பொழுதும் அதை நாங்கள் எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறோம் என்பதை நாம் ஒருவருடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இரவு தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகிறோம். சில நேரங்களிலே முன்பின் சுன்னத்துகளை கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொழுகிறோம்.
இப்படியான ஒரு நிலையில்தான் நாங்கள் இருக்கின்றோமே தவிர இதை நாங்கள் கட்டாயம் போன்று அவசியமானது ஒன்று போன்று எங்களில் இந்த தொழுகைகள் இடம்பெறுகின்றனவா? உம்முஹானி என்று சொல்லக்கூடிய நபித்தோழியான ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானித்து பார்க்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு நீண்ட தூர பயணமாக மதீனாவில் இருந்து ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்காவை நோக்கி, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே மக்காவை நோக்கி செல்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாவை பார்த்து கொண்டிருந்தேன். நபி அவர்கள் அந்த களைப்போடு அவ்வளவு தூரமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்தவர்கள். 400 கிலோமீட்டர் சுமாராக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. அந்த தூரத்தை கடந்து வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் லுஹாவுடைய நேரத்தில். மறுபடியும் 2 ரக்காத் தொழுதார்கள், மறுபடியும் 2 ரக்காத் தொழுதார்கள், மறுபடியும் 2 ரக்காத் தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அவசரமாக தொழுதார்கள் என்று அந்த தொழுகையை பார்த்த உம்முஹானி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் பல்வேறு களைப்பும் அந்த சிரமத்தோடு வந்தவர்கள் கூட அந்த நேரத்திலே ஃபர்லான தொழுகைகள் கூட நபி அவர்கள் சுருக்கமாக தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த லுஹாவுடைய தொழுகையை கடைபிடித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், திண்ணை தோழர்களிலே மிக முக்கியமானவர்கள், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அபூ ஹுரைரா 3 விடயங்களை நீங்கள் விடாமல் நீங்கள் பின்பற்றி வாருங்கள், 3 விடயங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் அந்த 3 விஷயமா எதை சொன்னார்கள்? அபூ ஹுரைரா சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓசானிய ஹலீலி, என் மிக நெருக்கமான தோழராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை வசியத்தாக நல்ல உபதேசமாக சொல்லி தந்தார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 3 விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் மாதத்திலே 3 தினங்கள் நோன்பு நோற்றுவாருங்கள். ஏன் 3 தினங்கள்? யார் மாதத்திலே 3 தினங்கள் நோன்பு நோட்டு வருவாரோ அவருக்கு ஒரு மாதம் நோன்பு நோற்று நன்மை அல்லாஹ் தஆலா எழுதி விடுகின்றான். ஒரு நாளைக்கு 10 நாள் என்ற அடிப்படையில் 3 நாளைக்கும் 1க்கு 10 என்ற அடிப்படையில் நன்மைகள் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கக்கூடியவன். அந்த அடிப்படையில் அவருக்கு 3 நாட்கள் நோன்பு நோற்று விட்டால் 30 நாட்களுடைய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். இது பொதுவான விடயம். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா நீங்கள் இரவுலே தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி வித்ர் தொழுது விடுங்கள். வித்ர் தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, எல்லா காலத்திலேயும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்திய ஒரு தொழுகை. அந்த தொழுகையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் அதை தொழுது விடுங்கள் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, யாருக்கெல்லாம் உறுதியாக தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து தொழக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவரை பொறுத்த மட்டில் அவர் அந்த நேரத்திலே தொழுவதுதான் சிறந்தது என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நபி அவர்கள் வேறு ஹதீஸ்களிலே இஜ்அலு ஆஹிர ஸலாத்துக்கும் பில்லைலி வித்ரா, உங்களுடைய தொழுகைகளில் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையை பேணியிருக்கிறார்கள். என்றாலும் கூட ரமலானுடைய காலத்தை பொறுத்த மட்டில் வேறு சில ஹதீஸ்களிலே யார் இமாமோடு சேர்ந்து ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தொழுகிறாரோ அவருக்கு இரவுலே நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்பதாக நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் யார் இஷா தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்து வித்ரையும் ஜமாத் நடக்கும் பொழுது முழுமைப்படுத்தி விட்டு செல்கிறாரோ அவர் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிற அந்த ஹதீஸுடைய அடிப்படையில். எனவே அதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2வது விடயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே நித்திரைக்கு செல்வதற்கு முன்னால் வித்ரை தொழுது கொள்ளுமாறு சொல்லிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது விடயம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயத்திலே 3வது, நீங்கள் அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி தினமும் 2 ரக்காத்துகள் லுஹா தொழுது வாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் தூங்கி எழும்பிவிட்டால் கொஞ்ச நேரம், அதாவது சூரியன் உதயமாகி அந்த சூரியன் சாயக்கூடிய 15-20 நிமிடங்கள் தாண்டியதற்கு பின்னால் அதிலிருந்து லுஹருடைய நேரம் வரைக்கும் தாராளமான நேரம் இருக்கிறது. நாங்கள் தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள், பாடசாலைக்கு செல்லக்கூடியவர்கள், வேறு வேறு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், நாங்களாக ஒரு ஒழுங்கிலே எங்களுடைய நேரங்களை நாங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அந்த அடிப்படையிலே தொழுவோம் என்றால் எங்களுக்கு தொழலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அந்த அடிப்படையில் சுன்னத்தான வணக்கங்களிலே கரிசனை காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய செயல்களில் மிக முக்கியமானதாக ரசூலுல்லாஹ் சொன்னது சுன்னத்தான வணக்கங்கள் தான். எந்த அளவுக்கு ஒரு அடியான் அதிகமாக சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபடுவானோ அந்த அடியானை அல்லாஹ் தஆலா நெருங்குவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அடியானை நெருங்குவதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் அவனை நெருங்கிவிட்டால் அவனுடைய கரத்தினால், அவனுடைய கண்களினால், அவனுடைய உறுப்புகளினால் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அது இயல்பாக மாறிவிடக்கூடிய அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எவைகளெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சுன்னத்தான வணக்கங்களா, பிரதானமானவைகள் தான் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள். ஐங்கால முன்பின் சுன்னத்துகளை பொறுத்த மட்டில் கிடைக்கின்ற நேரத்திலே மட்டும் தொழுவதல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதாவது விளங்கப்படுத்தினார்கள், எப்படி ஃபர்லான தொழுகையோடு ஒட்டிய 12 ரக்காத்துகள் யார் தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாதாரண சிறப்பை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு சிறப்பை சொல்லவில்லை, சாதாரணமான நன்மையை சொல்லவில்லை. இந்த உலகத்திலே ஒவ்வொருவருடைய ஆசையும் ஆர்வமும், இந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கின்றோம், இத்தனை தினங்களாக நாம் கஷ்டப்படுகின்றோம், அதாவது குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், தொழுகின்றோம், இதர பாவங்களை தவிர்க்கின்றோம், எல்லோருடைய நோக்கமும் நாளைய மறுமையில் நான் சுவர்க்கத்திலே ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், எனக்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு சூனமாளிகையை தர வேண்டும். இந்த ஆசைதான் எம் உள்ளத்திலே, அது வெளியே விளங்காவிட்டாலும் எங்களுடைய அடிப்படை நோக்கம் அதுதான். மறுமையிலே அல்லாஹ் என்னை நரகத்திலே போட்டுவிடக்கூடாது, அல்லாஹ் என்னை சூனத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பை தான் முன்பின் சுன்னத்துக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அன்றாடம், அதாவது வளமையாக அவர் தொழுது வருகிறார், 12 ரக்காத்துகள் தொழுது வருகிறார், சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மாருபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மொத்தம் 12 ரக்காத்துகள் தொழுது வந்தால் புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டி சுவனத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சிரமமா? அந்த சிரமத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த சிரமத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுபஹுடைய நேரத்திலே, ரமலானுடைய காலத்திலே மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயும் நாங்கள் சுபஹுடைய நேரத்திலே அந்த 2 ரக்காத் சுன்னத்தை தொழ வேண்டும். நபி அவர்கள் மிக வலியுறுத்திய சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயணங்கள் போகின்ற பொழுது ஃபர்லான தொழுகையோடு இருக்கின்ற சுன்னத்தான தொழுகையை தொழ மாட்டார்கள். லுஹாவை தொழுவார்கள், வித்ரை தொழுவார்கள். இப்படியான சுன்னத்துகளை தொழுதாலும் கூட நபி அவர்கள் இந்த முன்பின் சுன்னத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழவில்லை. ஏன்? ஃபர்லான தொழுகைகள் கூட சுருக்கமாக தொழப்படக்கூடிய அந்த பயணத்துடைய கஷ்டத்துக்காக வேண்டி மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. 4 ரக்காத்துகள் தொழுகைகளை எல்லாம் 2ஆக சுருக்கி தொழுகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு முழுமையான நன்மையை தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பங்களில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய முந்தின சுன்னத்தை விடமாட்டார்கள். சுபஹுடைய முந்தின சுன்னத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் பயணத்தையும் விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சென்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் கிடைக்கிறது, அதே நேரத்திலே சுபஹுடைய முந்தின சுன்னத் கிடைக்காவிட்டால் அவன் நஷ்டவாளன் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகமும்
உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் கிடைப்பதை விட ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்து 2 ரக்காத்து தொழ கிடைப்பது என்றால் அதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த சுன்னத்துடைய தொழுகையுடைய நிலைமை என்ன? எனவே இந்த ரமலான் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ரமலானின் மூலம் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். நான் இதற்கு முன்னால் கிடைக்கின்ற நேரத்திலே சுபஹுடைய முந்தின சுன்னத்தை தொழுதிருப்பேன், ரமலானிலே மட்டும் தொழுதிருப்பேன். இல்லை, நான் இன்று முதல் எல்லா காலத்திலேயும், எனக்கு முடிந்த எல்லா காலத்திலேயும் சுபஹுடைய முந்தின சுன்னத்தை ஒரு ஃபர்லை போன்று நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதி எடுத்து எங்களிலே அந்த சுபஹுடைய முந்தின சுன்னத் வளமையாக தொழப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜமாத்துடைய தொழுகை நடக்கின்ற நேரங்களில் சில நேரங்களில் எழும்பிய அவசரத்திலே பள்ளிவாசலுக்கு வருவோம், அவசரமாக உழு செய்து கொண்டு வருவோம், அங்கே ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு சுபஹுடைய முந்தின சுன்னத் தவறிவிட்டதா? இல்லை சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்துக்கு சென்றுவிட்டு அல்லது ஹந்தக் யுத்தத்துக்கு சென்றுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவாகிவிட்டது, கடுமையான கஷ்டம், அந்த பயணத்துடைய சிரமம் எல்லாவற்றோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே அங்கே பாலைவனத்திலே ஒரு புறத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தூங்குகிறார்கள். அங்கே ஒரு சஹாபியை சுபஹுடைய நேரத்துக்கு முன்னால் எழுப்புவதற்காக வேண்டி சாட்டி விடுகிறார்கள். அங்கே எல்லோருக்கும் தூக்கம் போய்விட்டது, சஹாபாக்களும் தூங்கிவிட்டார்கள். பயணத்துடைய கஷ்டம் சிரமம் ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அப்படியான ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருந்தான், எல்லோருக்குமே தூக்கம் போய்விட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி பார்க்கிறார்கள், சூரியன் உதயமாகிவிட்டது, சுபஹுடைய தொழுகை அப்படியே சென்று விட்ட நேரம். சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் தட்டி எழுப்புகிறார்கள், எல்லோரும் எழும்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வுளு செய்வதற்கான நீர் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வுளு செய்கிறார்கள், சஹாபாக்கள் வுளு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட நேரம் தவறிவிட்டது, எல்லோருக்கும் தூக்கம் சென்று விட்டது. இந்த நேரத்தில் கூட பதறி அடித்துக் கொண்டு வந்து அவசரமாக சஃபில் நில்லுங்கள், சுபஹுடைய தொழுகை தொழுவோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக என்ன செய்தார்கள்? ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத்தையும் தொழுதுவிட்டு சஹாபாக்களை வைத்து தொழுகை நடாத்தினார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அது ஒரு சிம்பிளாக விடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே மேலான சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னாலும் கூட நாங்கள் ஜமாத்துக்கு வந்து சுபஹுடைய தொழுகை தொழுது விட்டோம் என்றால் அதற்கு பின்னாலும் கூட ஏனைய சுன்னத்தான தொழுகை தொழ முடியாது. எனவே சுபஹுடைய முந்தின சுன்னத்தை தொழுது கொள்ளலாம். இதே போன்றுதான் லுஹருடைய முந்தின சுன்னத்தை தொழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை, லுஹர் ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது, பள்ளிவாசலுக்கு வந்தோம், லுஹரை தொழுதுவிட்டு முந்தின சுன்னத்து 4 ரக்காத்தும் பிந்தின சுன்னத்து 2 ரக்காத்துமாக 6 ரக்காத் தொழுது விட்டோம் என்றால் அந்த லுஹருடைய முன்பின் சுன்னத்தை நாங்கள் தொழுதாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானிலே அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற ரமலான்களில் நான் ஆரம்ப நாட்களில் எத்தனை ஜுதுகளை ஒரு நாளைக்கு ஓதியிருக்கின்றேன். நோன்பு முடிகின்ற பொழுது எத்தனை குர்ஆன்களை ஓதி முடித்தேன். பல்வேறு உலமாக்களை பற்றி, பல்வேறு இமாம்களை பற்றி எல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுடைய மாதம் முடியும் பொழுது 60 குர்ஆன்களை ஓதியதாக அவர்களுடைய செய்தியிலே, அவர்களை பற்றிய அந்த வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 2 குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். இன்னும் பல சஹாபாக்கள், பல அதாவது தாபீங்கள், இன்னும் பல இமாம்கள் பல அளவுகளிலே குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு ஓதுகிறோம்? அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய காலங்களில் நேரம் அதிகமான பரக்கத்தாக இருந்தது. அவர்களுக்கு இன்றைய காலத்தை போன்ற எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றக்கூடிய சாதனங்கள் இல்லாத ஒரு காலமாக இருந்தது. அது வேறு விடயம். ஆனால் எங்களால் ஓத முடிந்த 3, 4, 5 ஜுதுகளையாவது நாங்கள் ஓதுகிறோமா? சில பேர்களை பார்த்தால் ஆரம்ப நாட்களிலே வரக்கூடிய அந்த ஆசையும் ஆர்வத்தின் மூலமாகவும் ஆரம்ப நாட்களிலே 5, 6, 7 என்று
பல ஜுதுகளை ஓதிவிடுவார்கள். ஆனால் ரமலான் முடியும் பொழுது ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க மாட்டார்கள் சில நேரங்களில். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் திட்டமிடாத வரைக்குமே, எங்களிடத்தில் ஒரு திட்டம் இல்லாத வரைக்கும் இந்த வணக்கங்களை ஒழுங்காக செய்ய முடியாமல் நாங்கள் போய்விடுவோம். எங்களை ஷைத்தான் வந்து தொட்டுக்கொண்டே இருப்பான், எங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். பிறகு 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 நாளைக்கு 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 என்று எங்களை அப்படியே நேரத்தை தவறவிடக்கூடிய வகைகளில் எங்களுடைய சிந்தனைகளை உணர்த்தி கொண்டே இருப்பான். நாளடைவிலே ஷைத்தானுடைய வலையிலே சிக்கி ரமலானுக்கு எந்த சிறப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த சிறப்பை அடையாதவர்களாக, மறுமையிலே கைசேதப்படக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் திட்டமிட்டு எங்களால் முடிந்தளவு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுதுவை எடுத்துக்கொண்டால், சாதாரணமான குர்ஆன் நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனில் எத்தனை பக்கங்கள் ஒரு ஜுதுவில் இருக்கிறது பாருங்கள். 30 பக்கங்களா? அந்த 30 பக்கங்கள் ஒரு ஜுதுலா? நான் ஒரு 3 குர்ஆனை முடிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறேன் என்றால் 90 பக்கங்கள். நான் எப்படி ஒரு நாளைக்கு 90 பக்கங்களை ஓத வேண்டும் என்பதை நானே கண்காணித்து, நானே அதற்கு ஒரு திட்டம் போட்டு, லுஹருக்கு இத்தனை பக்கம், அசருக்கு இத்தனை பக்கம், மகரிபுக்கு பின்னால் இத்தனை பக்கம், காலையிலே இத்தனை பக்கம், இப்படி நானாக பங்கு போட்டு பிரித்து அன்றைய நாள் இரவிலே அன்றைக்குரிய அளவை நான் முடித்து விட்டேனா என்று சிந்தித்து அந்த அடிப்படையிலே செயலாற்றினால் எங்களுக்கு தேவையான குர்ஆனை முடித்துக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இல்லாமல் அவரவருக்கு கிடைத்த அளவு ஓதுவோம் என்று நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாளடைவிலே சில நாளைக்கு 5 ஜுது ஓதுவோம், சில நாளைக்கு 2 ஜுது ஓதுவோம், சில நாளைக்கு ஓதுவதற்கே நேரம் கிடைக்காது. கடைசியிலே எதிர்பார்த்த அளவு குர்ஆனை ஓதி முடிக்க முடியாது. ஏன்? திட்டமிடல் கிடையாது எங்களிடத்திலே. எனவே அழகான முறையிலே திட்டமிட வேண்டும் என்பதை உலமாக்கள், அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி திட்டமிட்டவர்கள் சரியாக அந்த அளவை முடித்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானிலே இப்படியான வணக்கங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதே போன்று எங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதிகமாக நாங்கள் நல்ல, அதாவது குர்ஆனை எடுத்து ஓதுவது மாத்திரமல்ல, குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு மாணவர் இருக்கின்றார். அந்த மாணவரிடத்திலே ஒரு உறவினர் வெளியூரில் இருந்து வந்து அவரிடத்திலே விசாரிக்கின்றார், நீங்கள் இப்பொழுது எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீர்கள்? அவர் 5ஆம் ஆண்டு படிப்பதாக சொல்கிறார். எப்படி உங்களுடைய படிப்பு, உங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து தாருங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அந்த மாணவரிடத்திலே எடுத்து புத்தகங்களை பார்க்கிறார். பாராட்டிவிட்டு அவர் சென்று விட்டார். மீண்டும் அவர் வருவது 5 வருடங்களுக்கு பின்னால் வருகிறார். 5 வருடங்கள் தாண்டி வந்து அந்த மாணவரிடத்திலே இப்பொழுது நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். 5 வருடத்துக்கு முன்னால் 5ஆம் ஆண்டு படிக்கிறேன் என்று சொன்ன மாணவன் இப்பொழுது அதே ஆளை பார்த்து சொல்கிறார், நான் 5ஆம் ஆண்டு படிக்கிறேன், உங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து தாருங்கள் பார்க்கலாம் என்கிறார். அதே புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். எவ்வளவுக்கு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் சகோதரர்களே. அந்த வந்த அந்த உறவினர் எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவார். 5 வருடங்களுக்கு முன்னால் இதே புத்தகத்தை கொண்டு வந்து தந்து இதே வகுப்பிலே படிக்கக்கூடிய இந்த மாணவர் 5 வருடத்துக்கு பின்னாலும் இதே செய்தியைத்தான் சொல்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு எந்தளவுக்கு கவலையாக இருக்கும். 5 வருடத்தை நாசமாக்கி இருக்கிறார். 5 வருடத்திலே ஒரு பயனும் இல்லாமல் போயிருக்கிறதே என்று இப்படியாகத்தான் சிந்திப்போம். இப்படித்தான் எங்களிலே அதிகமானவர்களுடைய நிலைமை. 5 வருடத்துக்கு முன்னால் அல் குர்ஆனிலே எனக்கு எத்தனை சூறாக்கள் பாடம் இருந்ததோ இன்று வரைக்கும் இந்த 5 வருடத்துக்கு பின்னாலும் அவ்வளவுதான் எனக்கு பாடம். 5 வருடத்துக்கு முன்னால் நான் எத்தனை ஹதீஸ்களை அறிந்திருக்கிறேன், நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை என்று என்னுடைய உள்ளத்தை தட்டி கேட்டுவிட்டால் 5 வருடத்துக்கு பின்னால் இப்பொழுது இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு தான் தெரியும். 5 வருடத்துக்கு முன்னால் நான் எப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோனோ அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை, இப்பொழுதும் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மாணவனை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவதை போன்றுதான் எங்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நாங்கள் அன்றாடம் குர்ஆனை எடுத்து வாசித்து பார்க்கலாம். நான் பலமுறை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒரு நாள் தினம் ஒரு கூட்டத்தில் இருந்து கொண்டிருந்தேன். படிப்பினைக்காக வேண்டி ஞாபகப்படுத்துகிறேன். நடந்த சம்பவத்தை நேரிலே பார்த்ததால் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே ரியாத் நகரத்திலே, சவுதியிலே ரியாத் நகரத்திலே அது ஒரு பெருநாள் தின நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அந்த நேரத்திலே மகரிபுக்கு பின்னால் விளையாட்டு நல்ல விடயங்களில் ஈடுபட்ட ஃபெமிலிகள் வந்து சேர்ந்த ஒரு குரூப், ஒரு பெருநாள் நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த நேரத்திலே சகோதரர்களே, மகரிபுக்கு பின்னால் அங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கான ஒரு மார்க்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய மௌலவிமார்கள் சேர்ந்து செய்த அந்த ஏற்பாட்டிலே அங்கே கொழும்பை சேர்ந்த ஒரு மௌலவி தான், ரம்ஜான் மௌலவி என்று சொல்லி இன்னும் ரியாதில் இருக்கக்கூடியவர். அவர் அங்கே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் விசாரிக்கிறார், உங்களிலே வாழ்க்கையிலே அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை ஒரு முறை மட்டும் வாசித்தவர்கள் யார் இருக்கின்றீர்கள்? அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 60, 70, 50, 40 ஒவ்வொரு வருடத்தை சேர்ந்த வயசினர்கள் இருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு அங்கே 40, 50 ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே கவலைப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கும் ஆத்திரமாக இருந்தது. யாருமே கையை தூக்கவில்லை. இத்தனை வருடங்களாக இஸ்லாத்தில் இருக்கின்றோம். அல் குர்ஆன் இந்த உம்மத்துக்கான மூஜிதத்தாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ்வுக்கு மூஜிதத்தாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வஹீயுடைய வார்த்தைகள் பொருந்திய அந்த குர்ஆனை ஒரு முறை வாழ்க்கையிலே வாசித்து பார்ப்பதற்கு இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்று அதை அறிந்து கொள்வதற்குரிய யாருமே இருக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்ச நேரத்திலே ஒருவர் கையை தூக்கிறார். யாரும் சொல்லி நான் சொல்லவில்லை, என் கண்ணால் பார்த்ததை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், 2 முறை அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்பை முழுமையாக வாசித்துவிட்டு இப்பொழுது 3ஆம் முறை ஆரம்பித்திருக்கிறேன் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் கவலைப்பட வேண்டும் என்றால், அவர் பிந்திய நேரத்திலே கையை தூக்கி, ஏனென்றால் அவர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர். பரம்பரை முஸ்லிம்களுக்கு வாசிக்க முடியவில்லை. அந்த குர்ஆனை பற்றி இன்பம் அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்ப சில வருடங்களிலேயே அவர் சொல்கிறார், 2 முறை வாசித்து முடித்து விட்டேன், 3ஆவதாக வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எங்களுடைய கையை உள்ளத்திலே கை வைத்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இதே கேள்வியை எங்களிடத்திலே கேட்டுவிட்டால் எங்களுடைய மரணத்துக்கு முன்னால் இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்று ஒரு முறையாவது வாசிக்க ஆர்வமுள்ளவர்கள் எங்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள்? நாங்கள் வாசித்திருக்கிறோமா? தமிழ் மொழிபெயர்ப்பில் இல்லையா குர்ஆன்? சிங்களத்தில் இல்லையா? ஆங்கிலத்தில் இல்லையா? எல்லா பாசைகளிலும் போன்று இன்று குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த ரமலான்களை மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 2-3 பக்கமாவது வாசித்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு வருடங்களிலே முழு குர்ஆனையும் வாசித்து முடித்து விடலாம். அதை வாசித்தால் தானே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஏதோ பயானிலே சொல்லக்கூடிய வசனங்களுக்கு மட்டும், பயானிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படக்கூடிய வசனங்களுக்கு மட்டும் பொருள் தெரியுமே தவிர, அந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறான், நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், ஏன் நாங்கள் வாசித்து எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்த முடியாது? காரணம், வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ வயோதிபர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். வீட்டிலே ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரங்கள்
ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இன்னும் அதுவும் இதுவும் என்று சொல்லி இன்றைய சாதனங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கிடையாது, குர்ஆனை விளங்குவதற்கு நேரம் கிடையாது, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விளங்கி அதனுடைய பொருளையாவது நாம் வாசிக்க வேண்டும் என்ற உணர்வும் கிடையாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான சோழே, நாங்கள் இதற்கு திட்டமிட வேண்டும், நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஒரு முறைப்பாட்டை செய்ய போகிறார்கள். அதையும் சொல்கிறது அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்விடத்திலே ஒரு முறைப்பாட்டை ரசூலுல்லாஹ் போய் சொல்ல போகிறார்கள். என்ன முறைப்பாடு? இந்த குர்ஆன் இதை என்னுடைய கூட்டத்தினர்கள் வெறுப்பானதாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப் போகிறார்கள். அந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய சில அறிஞர்கள், யாரெல்லாம் குர்ஆனை ஓதவில்லையோ அல்லது ஓதினார்கள் அந்த குர்ஆனை விளங்கவில்லையோ அல்லது ஓதியும் விளங்கினும் அந்த குர்ஆனை வாழ்க்கையிலே எடுத்து நடக்கவில்லையோ இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய முறைப்பாட்டுக்குள்ளே சென்று விடுவார்கள், குர்ஆனை வெறுத்த கூட்டத்திலே சேர்ந்து விடுவார்கள் என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஓரளவுக்காவது நாங்கள் இந்த குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த குர்ஆன் அற்புதமானது. அந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு பகுதிகளை எல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். கடந்த கால வரலாற்று சம்பவங்களையும் சொல்லியிருக்கிறான், இக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய செய்திகளையும் சொல்லியிருக்கிறான். இப்படியாக அந்த குர்ஆனை நாங்கள் வாசித்து விளங்க முடிந்தவைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பகுதிகள் இருக்கும், அது உலமாக்களை அணுகி சட்ட திட்டங்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அவர்களிடத்திலே கேட்டு தெளிவுபட வேண்டும். ஆனாலும் எங்களுக்கு வாசித்து கொண்டு சென்று விடலாம். எனவே எங்களை மாற்றக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாம் அமைத்துக் கொண்டால் இந்த ரமலான் எங்களிலே ஒரு பக்குவமான ஒரு பிரயோஜனமான ஒரு ரமலானாக அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இரவு தொழுகையுடைய நிலைமையை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். இரவுடைய தொழுகைகளை நாங்கள் ஏதோ கிடைக்கின்ற அந்த ஆரம்ப நாட்களில் மாத்திரம் தொழுதுவிட்டு விடுவதல்ல, நாங்கள் கடைசி வரைக்கும் தொழ வேண்டும். உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விடயம், எந்த பகுதியிலே நாங்கள் அதிகமாக இரவு காலங்களை வணக்கங்களிலே நாங்கள் கழிக்க வேண்டுமோ, நபி அவர்கள் அந்த காலத்தை பள்ளியோடு ரசூலுல்லாஹ் கழித்தார்களோ, இத்திகாஃப் இருக்குமாறு சஹாபாக்களை தூண்டினார்களோ, ஒரு சாரார் அப்படியான நிலையிலே இருந்தாலும் கூட அதிகமானவர்களை பார்த்தால் அங்குமிங்கும் கடை கடையாக அலைந்து திரிவது, ஊரிலே இல்லாததற்காண்டி வெளியூர்களுக்கு செல்வது, பல இடங்களை சுற்றி அலைந்து பல நாட்கள் கழித்து இரவு நேரங்களை அதற்கு பயன்படுத்தி இரவு வணக்கங்களை விட்டும் தூரமாகி விடுகிறார்கள். பெருநாளைக்கான ட்ரெஸ்ஸை வாங்குவதற்காக வேண்டி சுற்றி திரிகிறார்கள். ஆண்களும் பெண்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய ஆரம்ப காலங்களிலே அல்லது ரமலானுக்கு முன்னால் அல்லது பகல் காலங்களிலே நாங்கள் இப்படியான தெரிவுகளை செய்தாலும் கூட இரவுடைய பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அந்த காலத்திலே நாங்கள் பிந்தின 10 தினங்களிலேயும் எந்த வணக்கமும் எங்களுக்கு விடுபடாமல் நாங்கள் முடிந்தளவு பள்ளியோடு வணக்கங்களில் ஈடுபட்டு இத்திகாஃப் இருக்க முடியுமா இருந்து கொள்ள வேண்டியதுதான். முடியாவிட்டால் வீட்டோடு ஒதுங்கி நாங்கள் உறங்கிவிட்டோம் என்றால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து நாங்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கலாம். அல்லாஹ் ஈஷா அல்லாஹ் அந்த 83 வருடங்கள் நன்மை செய்த அந்த பாக்கியமான இரவை எங்களுக்கு ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானிலே சென்ற வருடங்களில் நாங்கள் கடை கடையாக அலைந்து எங்களுக்கு தேவையான பெருநாளைக்குரிய பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருந்தால், நாங்கள் இன்றைக்கே மனைவிமார்களிடத்திலே, இன்றைக்கு எங்களுடைய தாய்மார்களிடத்திலே சொல்லிவிட வேண்டியதுதான், ரமலானுடைய கடைசி வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வருவோம் என்றால் எங்களில் இந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதுதான் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படக்கூடிய வசனம். ரமலான் கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே ரமலான் எங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால், நாங்கள் வீடுகளில் இருக்கின்றோம், கடைக்கு செல்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், ஏனைய உத்தியோகங்களில் ஈடுபடுகிறோம், பயணத்தில் இருக்கின்றோம், ஊரில் இருக்கிறோம், எந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த ரமலான் எங்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு அடியானாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே பொய்களை சொல்லி வியாபாரம் செய்தவர்கள் இருப்பார்கள், அயல் வீட்டாரோடு சண்டை பிடித்தவர்கள் இருப்பார்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், பந்துக்கள், இனபந்துக்களை முறித்து கொண்டவர்கள் இருப்பார்கள், இன்னும் இதர பாவங்களில் ஈடுபட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த ரமலான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் இவைகளுக்கு முத்திரையிட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ரமலானாக இருந்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை உபதேசிக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது நல்ல உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நினைக்கின்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த் வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது நீ எங்கிருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள். எங்கிருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏதாவது பாவம் உன்னை மீறி நடந்துவிட்டால் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்துவிடு என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களை மாற்றி இந்த ரமலானை எங்களிலே தக்வாவை ஏற்படுத்தி எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியானாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த ரமலானின் மூலமாக பயம் பெற்று, இந்த ரமலானின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய அன்றாட செயல்களை மாற்றி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியானாக வாழ்ந்து மறுமையிலே நோன்பாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பான விருந்தினை அல்லாஹ்விடத்திலிருந்து பெறக்கூடிய நல்லவர்களாக எங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா